Hi dear, welcome to SK Phonics and Spoken English Academy. I am your Sarana Kumar. So in the video எதை பத்தி சார் பார்க்க போறோம்? Vowels pass அப்படிங்கிற டாபிக்ல EA அப்படிங்கிற இந்த vowel வந்தா என்ன சவுண்ட் கொடுக்குது? அடுத்து EA கூட D வந்தா என்ன சவுண்ட் கொடுக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். புரியுதுங்களா? சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. previous வீடியோ நிறைய அதே மாதிரி அப்லோட் பண்ணிருக்கோம். இதுவா அந்த வீடியோவையும் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இப்போ கண்டினியூ பண்ணலாம். இப்போ EA அப்படின்னா அது E அப்படின்னு சொல்ல கொடுக்கும். EAD அப்படின்னா ஈட் அப்படின்னு சொல்ல கொடுக்கும். புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் SEA அப்படின்னா இதை எப்படி சார் நம்ம ரீட் பண்ணோம்? எஸ்க்கு இஸ் சவுண்டு, EA வந்துச்சுன்னா நமக்கு E சவுண்டு இல்லைங்களா? அப்போ இதை எப்படி நம்ம ரீட் பண்ணோம்? இஸ் கான்சனண்ட், ஈங்கிறத போல இஸ் பிளஸ் இ நமக்கு என்ன வரும்? நமக்கு சி அப்படின்னு வரும். அப்ப SEA அப்படின்னு வேர்டு வந்துச்சுன்னா இந்த சி அப்படின்னு தான் நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து பாருங்க TEA அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. இது எப்படி சார் ரீட் பண்ணுது? டீனா இட் சவுண்டு, அதே மாதிரி அகைன் EA என்ன சவுண்டு? ஈ அப்படின்னு சொல்றோம். இப்போ சொல்லுங்க சார், இட்டு பிளஸ் இ நமக்கு என்னது? இட்டு பிளஸ் இ டி அப்படின்னு வருது. அப்ப TEA அப்படின்னு வேர்டு வந்தா அதை எப்படி நம்ம ரீட் பண்ணோம்? டி அப்படின்னு தான் ரீட் பண்ணணும். அடுத்து PEA அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. இது எப்படி சார் பண்ணும்? டீனா இப் சவுண்டு, டீனா இப் சவுண்டு. அடுத்து EA அப்படின்னா வரும் நமக்கு இ அப்படின்னு வரும். இ என்ன வரும்? இ. அப்ப சொல்லப்போ PEAங்கிறது அப்படின்னா இப்பு பிளஸ் ஈனா வரும் நமக்கு பி அப்படின்னு வரும். அப்ப பி அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். PEA அப்படின்னு வேர்டு வந்தா அதை பி அப்படின்னு தான் நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து FLEA அப்படின்னு வேர்டு இருக்கு. இது எப்படி சார் ரீட் பண்ணுது? எஃப்னா இஃப் சவுண்டு, எஃப்னா சவுண்டு இஃப் சவுண்டு, எல்னா சவுண்டு எல்னா இல் சவுண்டு, EA அப்படின்னா சவுண்டு இ அப்படின்னு பார்த்தோம். இப்போ சொன்னா சார் இஃப்ங்க சவுண்டு இல்லுங்க சவுண்டு அப்படின்னா பண்ணலாம். இஃப் நம்ம அப்படியே வச்சுக்கலாமா? இஃப் நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். இல்லு கான்சோண்ட் ஈங்கிறது வவல் அப்பனா வரும் இல்லு பிளஸ் இ லீ அப்பனா சொல்றது ஃப்ளீ அப்படின்னு. அப்ப FLEA அப்படிங்கிற வேர்டை ஃப்ளீ அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து PLEA அப்படிங்கிற இந்த வேர்டை எப்படி ரீட் பண்ணணும்? Pக்கு அகைன் இப் சவுண்டு, எல்லுக்கு இல் சவுண்டு, EA வந்தா நமக்கு என்ன சவுண்டு? ஈ அப்படின்னு வருது இல்லைங்களா? இப்போ சொல்லுங்க போலாம், இப்பு கான்சோனண்டா இல்லும் கான்சோனண்டா டபுள் கான்சோனண்ட் என்ன பண்ணோம்? பிகினிங்ல கான்சோனண்டா அப்படியே வச்சுக்கணும். அப்ப இப்பு அப்படியே வச்சுக்கிட்டேன். அடுத்து இல்லு கான்சோனண்ட் ஈங்கிறத போல அப்ப இல்லு பிளஸ் இ என்ன வரும்? லீ அப்படின்னு வருது. அப்ப ப்ளீ அப்படின்னு வருது. புரியுதுங்களா? இப்ப PLEA அப்படிங்கிற இந்த வேர்டு எப்படி நம்ம ரீட் பண்ணோம்? ப்ளீ அப்படின்னு தான் நம்ம ரீட் பண்ணணும். புரியுதுங்களா? ஓகே. அடுத்து பாருங்க EAD. இப்ப EADனாலும் EED அப்படின்னாலும் E அப்படின்னா சவுண்ட் கொடுக்கணும். அந்த D எப்படி பண்ணும்? லைட்டா தான் ஸ்ட்ரெஸ் பண்ணணும். அப்ப EADனாலும் EADனாலும் E அப்படிதான் நம்ம ஃபோனிங் பண்ணணும். புரியுதுங்களா? இப்ப பாருங்க KNEAD அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. இது எப்படி நம்ம ரீட் பண்ணுது? K எப்போதும் முன்னாடி வந்தா என்னது? நமக்கு K வந்து N பக்கத்துல வந்துச்சுன்னா K சைலண்ட். இது நம்ம ஏற்கனவே சைலண்ட் லெட்டர்ஸ் ஒரு வீடியோ போட்டுருப்போம், அதை பார்த்தா தெரியும். அடுத்து Nக்கு என்ன சவுண்டு? Nக்கு இன் சவுண்டு, EAD என்ன சவுண்ட் நமக்கு? ஈட் அப்படின்னு வருது. என்ன சவுண்டு? ஈட் அப்படின்னு வருது. இப்போ சொல்லுங்கப்போ இன்னு பிளஸ் இ என்ன சவுண்ட் நமக்கு? நீ அப்படின்னு வரும். இன்னு பிளஸ் இ நமக்கு நீ அப்படின்னு வருது. லாஸ்ட் இட்டு கான்சோண்ட் அப்படியே எழுதிக்கிறோம். அப்ப நீட் அப்படின்னு வருது. இப்போ KNEAD அப்படிங்கிறத நீட் அப்படின்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து பாருங்க LEAD அப்படின்னு இருக்குது. இந்த வேர்டு எப்படி பண்ணணும்? LEக்கு எல்னா இல் சவுண்டு, EAD அப்படின்னா என்ன சவுண்ட் வரும் நமக்கு? ஈட் அப்படின்னு வரும். இப்போ சொல்லுங்க சார், இல்லு கான்சோண்ட் ஈங்கிறது வவல். அப்ப இல்லு பிளஸ் இ நமக்கு என்ன வரும்? லீ அப்படின்னு வரும். அப்ப லீட் அப்படின்னு வரும். லீட்னு படிச்சிட கூடாது, லீட் அப்படின்னு படிக்கணும். ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டி வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? இட்ட லைட்டாக ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்ப லீட் சொல்லி வரும். அடுத்து READ அப்படின்னு வேர்டு இருக்குது. இதை எப்படி ரீட் பண்ணோம்? ஆர்னா இரு சவுண்டு,
EAD அப்படின்னா நம்ம என்ன சவுண்ட் கொடுக்கணும் ஈட் அப்படின்னு சவுண்ட் கொடுக்கணும். அப்படின்னா நமக்கு இரு கான்சனண்ட் ஈங்கிறது பப்பல். அப்ப இரு பிளஸ் ஈ நமக்கு என்ன கிடைக்கும் ரீ அப்படின்னு என்ன கிடைக்கும் ரீ அப்படின்னு கிடைக்கும். அப்ப ரீட் அப்படின்னு படிக்கணும். READ அப்படிங்கிற இந்த வேர்டு எப்படி பண்ணணும் ரீட் அப்படின்னு நம்ம ப்ரொனன்சியேஷன் பண்ணணும். அடுத்து BREAD அப்படின்ற இந்த வேர்டு எப்படி பண்ணணும் B க்கு இப் சவுண்ட் R க்கு இரு சவுண்ட் அகைன் EAD என்ன சவுண்ட் EAD ஈட் அப்படின்னு சவுண்ட் வருது இல்லைங்களா. என்ன சவுண்ட் வருது ஈட் அப்படின்னு சவுண்ட் சொல்லுங்க சார். இப் கான்சனண்ட் இரு கான்சனண்டா டபுள் கான்சனண்டா ஃபர்ஸ்ட் கான்சனண்ட் என்ன பண்ண நம்ம அப்படியே வச்சுக்குவோம் இல்லைங்களா. அடுத்து இரு கான்சனண்ட் ஈங்கிறது பப்பல். அப்ப இரு பிளஸ் இ ரீ அப்படின்னு வருது. லாஸ்ட் இட்டுங்க ஒரே ஒரு கான்சனண்ட் அப்படியே இருக்கும். இப்போ அது பிரீட் அப்படின்னு என்ன வருது பிரீட் அப்படின்னு வருது. அப்ப BREAD அப்படிங்கிற இந்த வேர்டை எப்படி நம்ம ரீட் பண்ணணும் பிரீட் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து ஃபைனல் ஒன் BLEAD இந்த வேர்டை எப்படி ரீட் பண்ணணும் P னா இப் சவுண்ட் L னா இல் சவுண்ட் EAD ஏற்கனவே பார்த்தா என்ன சவுண்ட் ஈட் அப்படின்னு சவுண்ட் வருது இல்லைங்களா. சரி இப்போ சொல்லுங்க அப்போ இப் கான்சனண்ட் இல்லு கான்சனண்ட். அப்ப என்ன பண்ணோம் இப் நம்ம அப்படியே போட்டுக்கிறோம். இல்லு கான்சனண்ட் ஈங்கிறது பப்பல். அப்ப இல்லு பிளஸ் ஈ நமக்கு என்ன கிடைக்குது லீ அப்படின்னு கிடைக்குது. ஃபைனலா ஒரே ஒரு கான்சனண்ட் இட்டு. அப்ப இட்டு அப்படியே போடுறோம். இப்ப ப்ளீட் அப்படின்னு எவ்வளவு ப்ளீட் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். புரியுதுங்களா. ஓகே ஒன்ஸ் ரீகால் பண்ணலாமா. இப்போ SCA அப்படிங்கிற இந்த வேர்ட் எப்படி ரீட் பண்ணணும் நம்ம சி அப்படின்னு ரீட் பண்ணணும். TEA அப்படிங்கிற இந்த வேர்ட் எப்படி ரீட் பண்ணணும் T அப்படின்னு ரீட் பண்ணணும். PEA அப்படிங்கிறத P அப்படி ரீட் பண்ணணும். FLEA அப்படிங்கிறத ஃப்ளீ அப்படி ரீட் பண்ணணும். PLEA அப்படிங்கிறத ஃப்ளீ அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். புரியுதுங்களா. அடுத்து பாருங்க KNEAD அப்படிங்கிறத நீட் அப்படின்னு ரீட் பண்ணணும். LEAD அப்படிங்கிறத லீட் அப்படின்னு ரீட் பண்ணணும். READ அப்படிங்கிறத ரீட் அப்படின்னு ரீட் பண்ணணும். BREAD அப்படிங்கிறத பிரீட் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். PLEAD அப்படிங்கிறத ப்ளீட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா. ஸோ இந்த வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் என்ன பண்ணால் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, அந்த வீடியோஸ் பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வி வில் see next video.